Day 12. இன்னைக்கு நம்ம as I told you earlier, நேற்று நான் என்ன சொல்லியிருந்தேன், இன்னைக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, so far we have completed 6 tenses இல்லையா. ஃபர்ஸ்ட் நம்ம வந்து present continuous, past continuous, future continuous இது மூணுத்தையும் பேஸ் பண்ணி ஒரு பேராகிராஃப் ஃபர்ஸ்ட் ஃபார்ம் பண்ணும். அதுக்கப்புறம் ஒரு கான்வர்சேஷன் பார்க்கலாம். தென் 6 டென்ஸையும் பேஸ் பண்ணி, அதாவது ப்ரெசன்ட் டென்ஸ், சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ்லேருந்து கடைசியாக நேற்று பார்த்த ஃபியூச்சர் கண்டினியூஸ் டென்ஸ் வரைக்கும், எஸ்டர்டே வி சா ஃபியூச்சர் கண்டினியூஸ் டென்ஸ் இல்லையா, அது வரைக்கும் இந்த 6 டென்ஸையும் பேஸ் பண்ணி அதுக்கப்புறமா நம்ம வந்து ஒரு ஸ்டோரி, ஒரு கான்வர்சேஷன், தென் கொஞ்சம் டிரான்ஸ்லேஷன்ஸ் பார்க்கலாம். அப்படி பார்க்கும்போது ஓவராலாக ஒரு 6 டென்ஸை பற்றியும் ஒரு ஐடியா வந்துடும். ஒரு சின்ன சஜஷன் ஒன்று, ஒன்ஸ் நம்ம இதை பார்க்கும்போது உங்களுக்கு ஏதாவது ஒரு சில கன்ஃபியூஷன்ஸ் வருது அப்படின்னா, எந்த டென்ஸில் நீங்கள் வந்து கொஞ்சம் லேக் ஆகுறீங்க அப்படிங்கிறத கொஞ்சம் டெஸ்ட் பண்ணிக்கோங்க, ஐடென்டிஃபை பண்ணிக்கோங்க. ஏன்னா உங்களுக்கு தான் தெரியும் எந்த டென்ஸ் நம்ம இன்னும் கொஞ்சம் அதிகமாக நம்ம ஃபோக்கஸ் பண்ணணும் அப்படின்னு. அந்த டென்ஸை அகெயின் போயிட்டு ஒரு தடவை பார்த்துட்டு இன்னைக்கு நம்ம பண்ணதை திருப்பி உங்களுக்கு ஏதாவது இஷ்யூ இருக்குது அப்படின்னு சொன்னால் அகெயின் ஒரு தடவை ஒர்க் அவுட் பண்ணி பாருங்க. ஓகேவா? ரொம்ப நிறையலாம் நம்ம கற்றுக்க போகிறதில்ல, கம்மியான கிராமர் போர்ஷன் தான் கற்றுக்குறோம். ஸோ அதை நம்ம கொஞ்சம் கிளியராக கற்றுப்போம். கற்றுக்கிறதே கம்மி தான், அதை நம்ம கொஞ்சம் கிளியர் கட்டாக பார்த்துடலாம் இல்லையா. ஓகே, ஃபர்ஸ்ட் இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, 3 டென்ஸையும் பேஸ் பண்ணி ஒரு பேராகிராஃப் பார்ப்போம். இப்போதைக்கு நான் வந்து என்னுடைய எக்ஸாமுக்காக படித்து கொண்டிருக்கிறேன், அதை எப்படி சொல்லலாம்? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இது வந்து என்ன டென்ஸ்? நான் படித்து கொண்டிருக்கிறேன் என்ன டென்ஸ்? வெரி குட், ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ் இல்லையா. இப்போ நம்ம ட்ரை பண்ணுவோமா? சி பாருங்க, தற்போதைக்கு ஆர் இப்போதைக்கு, ரைட் நவ் அப்படின்னு சொல்லலாமா? ரைட் நவ் நான் படித்து கொண்டிருக்கிறேன். நான் அப்ப என்ன சொல்லுவோம்? ஐ எம், தேர்வுக்காகன்னு வச்சுக்கலாமா? ஸ்டடியிங் ஃபார் மை எக்ஸாம். ஓகேவா? இப்போதைக்கு நான் வந்து என்னுடைய தேர்வுக்காக படித்து கொண்டிருக்கிறேன். ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ் எழுதி முடிச்சிட்டோமா? அடுத்து பாருங்க, நேத்து நான் வந்து என்னுடைய ஃப்ரெண்ட்ஸோட படம் பார்த்து கொண்டிருந்தேன். இப்போ நான் படிச்சுட்டு இருக்கேன், ஆனா நேத்து நான் என் ஃப்ரெண்ட்ஸோட படம் பார்த்துட்டு இருந்தேன் சொல்வோம் இல்லையா. ட்ரை பண்ணுவோமா? ஆனால் நேற்று, ஆனால் என்ன? பட் எஸ்டர்டே நான் படம் பார்த்து கொண்டிருந்தேன் என்ன சொல்லுவோம்? வெரி குட், ஐ வாஸ் வாட்சிங் இல்லையா. ஐ வாஸ் வாட்சிங் a மூவி என்னுடைய ஃப்ரெண்ட்ஸோட, வித் மை ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, நமக்கு எப்போதுமே சப்ஜெக்ட் ஒரு வேர்ப் தான் முக்கியம் ஒரு சென்டென்ஸ் ஃபார்ம் பண்ணுறதுக்கு. அதை மட்டும்தான் நம்ம மைண்டில் வச்சுக்கணும். நான் என் ஃப்ரெண்ட்ஸோட படம் பார்த்து கொண்டிருந்தேன் அப்படின்னாலும் நமக்கு சப்ஜெக்ட் வேர்ப் வந்துடணும். பார்த்து கொண்டிருந்தேன் அப்படின்னு வந்திருக்கு. ஸோ இது பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸ், அதனால தான் நம்ம ஐ வாஸ் வாட்சிங் அப்படின்னு சொல்கிறோம். ஐ வாஸ் வாட்சிங் அ மூவி வித் மை ஃப்ரெண்ட்ஸ். அடுத்த வாரம் என்னுடைய எக்ஸாமுக்கு பிறகு நான் என்னுடைய சொந்த ஊருக்கு போய்கொண்டிருப்பேன். அடுத்த வாரம், நெக்ஸ்ட் வீக் இல்லையா. நெக்ஸ்ட் வீக் என்னுடைய எக்ஸாமுக்கு பிறகு, ஆஃப்டர் மை எக்ஸாம்ஸ். அவ்வளோதான், சோ சிம்பிள். போட்டு உங்களை கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. ஓகே, ஆஃப்டர் மை எக்ஸாம். நல்லா கவனிங்க, நான் என்னுடைய சொந்த ஊருக்கு போய் கொண்டிருப்பேன் அப்படின்னு சொல்றீங்க. அப்ப அது என்ன டென்ஸ்? நேற்று தான் பார்த்தோம் இல்லையா, ஃபியூச்சர் கண்டினியூஸ் டென்ஸ். அப்போ ஐ, என்ன சப்ஜெக்ட் வந்தாலும் ஃபியூச்சர் கண்டினியூஸ் டென்ஸ்ல என்ன செய்வோம்? ஒரு ஆக்ஷன் ஃபியூச்சர்ல நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னு நம்ம சொல்லணும் அப்படின்னா வில் பி நம்ம யூஸ் பண்ணுவோம் இல்லையா. ஐ வில் பி கோயிங் to my hometown. இதே இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்துட்டு என்னுடைய கிராண்ட் பேரண்ட்ஸை பார்க்கறதுக்குன்னு வச்சுக்கோங்களேன். எப்படி சொல்லலாம்? டு விசிட் மை கிராண்ட் பேரண்ட்ஸ் ஆர் டு மீட் மை கிராண்ட் பேரண்ட்ஸ், என்ன வேணுமோ சொல்லிக்கலாம்.
நான் அங்க என்ஜாய் பண்ணி கொண்டிருப்பேன். இன்னொரு சென்டென்ஸ் ட்ரை பண்ணுவோமா? நான் அங்கே நல்லா என்ஜாய் பண்ணிட்டு இருப்பேன் அப்படி சொல்வோம்ல, அதை எப்படி சொல்லலாம்? அகைன் ஐ வில் பி என்ஜாயிங் தேர். அப்படி இல்லையா, நான் என் தாத்தா பாட்டி கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருப்பேன் அப்படின்னா ஐ வில் பி ஸ்பெண்டிங் டைம் வித் மை கிராண்ட் பேரண்ட்ஸ். என்ன வேணுமோ சொல்லலாம். இப்ப பாருங்க, இவ்வளோ பெரிய பேராகிராஃபை நீங்க தான் சொல்லியிருக்கீங்க. அதுவும் கிராமட்டிக்கல் மிஸ்டேக்ஸ் இல்லாம ப்ராப்பர் கிராமரோட சூப்பரா சொல்லியிருக்கீங்க. 3 டென்ஸை மட்டும்தான் யூஸ் பண்ணியிருக்கோம். இப்போதைக்கு நான் வந்து என்னுடைய எக்ஸாமுக்காக படித்து கொண்டிருக்கிறேன். ஆனா நேத்து நான் வந்து என் ஃப்ரெண்ட்ஸோட படம் பார்த்துட்டு இருந்தேன். அடுத்த வாரம் நான் வந்து என்னுடைய சொந்த ஊருக்கு போயிட்டு இருப்பேன். அங்க போய் நான் வந்து என்ஜாய் பண்ணிட்டு இருப்பேன். அப்பா, எவ்வளோ சென்டென்சஸ், எவ்வளோ பெரிய பேராகிராஃப், இவ்வளோ பெரிய விஷயத்தையே உங்களால வந்து கொடுக்க முடியுது. அதுக்கே நீங்க ஃபர்ஸ்ட் உங்களை வந்து அப்லோட் பண்ணிக்கணும். மேபி இந்த பேராகிராஃப் கொடுக்கும்போது ஒரு சில இடத்துல நீங்க மிஸ் பண்ணியிருந்திருக்கலாம். அதுக்கு ஒரு ட்ரிக் சொல்றேன். அது எந்த இடத்துல மிஸ் பண்ணீங்க, எந்த டென்ஸ்ல? ஏன்னா ஃபர்ஸ்ட் பார்த்தது நம்ம ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ், அடுத்து பார்த்தது பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸ், அடுத்து பார்த்தது ஃபியூச்சர் கண்டினியூஸ் டென்ஸ். எந்த டென்ஸ்ல நீங்க மிஸ் பண்றீங்கிறத கவனிங்க. அந்த டென்ஸை அப்படியே போயிட்டு இன்னொரு தடவை பாருங்க. பார்த்துட்டு அகைன் திருப்பி வந்து இதை ஒர்க் அவுட் பண்ணுங்க. சேம் டைம் இதை வந்து ஒரு 5-6 டைம்ஸ் நீங்கள் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக அந்த டென்சஸும் உங்களுக்கு ஞாபகம் வந்துடும். எனக்கு தெரிஞ்சு மோஸ்ட்லி ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ், பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸ் கன்ஃபியூஸ் ஆகிருக்க மாட்டீங்கன்னு நினைக்கிறேன். மேபி ஃபியூச்சர் கண்டினியூஸ் டென்ஸில் வேணால் குழப்பம் வந்திருக்கலாம். ப்ரெசன்ட் கண்டினியூஸ் அப்படிங்கிறது இப்போதைக்கு ஒரு விஷயம் நான் செஞ்சுட்டு இருக்கிறது. ஐ எம் ரீடிங், ஐ எம் ஸ்டடியிங், நான் படித்து கொண்டிருக்கிறேன், நான் எழுதி கொண்டிருக்கிறேன். பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸ் அப்படிங்கிறது பாஸ்ட்ல நான் வந்து செஞ்சிட்டு இருந்தது. ஐ வாஸ் ரீடிங், ஐ வாஸ் ரைட்டிங், நான் படித்து கொண்டிருந்தேன், நான் எழுதி கொண்டிருந்தேன். ஃபியூச்சர் கண்டினியூஸ் டென்ஸ் அப்படிங்கிறது ஃபியூச்சர்ல ஒரு ஆக்ஷன் நான் செஞ்சுக்கிட்டு இருப்பேன்னு சொல்றது. ஐ வில் பி ரீடிங், ஐ வில் பி ரைட்டிங், நான் எழுதி கொண்டிருப்பேன், நான் படித்து கொண்டிருப்பேன். ஸோ சிம்பிள். இதில் உங்களுக்கு என்ன கஷ்டம்? எல்லா சப்ஜெக்ட்ஸ் வந்தாலும் ஃபியூச்சர் கண்டினியூஸ் டென்ஸை பொறுத்த வரைக்கும் வில் பி தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். கண்டினியூஸ் அப்படின்னாலே வேர்போட ஐஎன்ஜி சேர்த்துருவோம், அவ்வளோதானே. இப்ப பாருங்க, இவ்வளோ பெரிய பேராகிராஃபும் நீங்க சொல்லியிருக்கீங்க. சேம் பேராகிராஃப் வேணாலும் 4-5 டைம்ஸ் ட்ரை பண்ணுங்க. இல்ல என்னால எக்ஸ்ட்ரா 1-2 பேராகிராஃப் மேக் பண்ண முடியும்னாலும் நீங்க எனக்கு மேக் பண்ணுங்க. ஓகே, ஃபைன். இது இப்போ கிளியரா? இப்போ 3 டென்ஸையும் பேஸ் பண்ணி ஒரு பேராகிராஃப் நம்ம பார்த்துட்டோமா? ஓகே, அடுத்து வந்து ஒரு கான்வர்சேஷன் பார்ப்போம். இப்போ இந்த கான்வர்சேஷன் பாருங்க. இந்த கான்வர்சேஷன் ஃபுல்லா நான் முதல்ல தமிழ்ல சொல்லிடுறேன், நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. அதுக்கப்புறம் நம்ம அப்படியே ஸ்டெப் பை ஸ்டெப்பா எழுதலாம். நேத்து நீ வீட்டுல என்ன செஞ்சிட்டு இருந்த? நான் என் ப்ராஜெக்ட்ல வேலை பார்த்துட்டு இருந்தேன். நம்ம அப்படித்தானே சொல்லுவோம், தூய தமிழ்ல செய்ய மாட்டோம். நேற்று நீ வீட்டில் என்ன செய்து கொண்டிருந்தா, இதான் நம்ம அப்படி கேட்கறது இல்லை. நீ என்ன பண்ணிட்டு இருந்த அப்படிதான் கேட்போம். நான் என்னுடைய ப்ராஜெக்டுக்காக வேலை பார்த்து கொண்டிருந்தேன். இப்ப நீ என்ன பண்ணிட்டு இருக்க? நான் வந்து மார்க்கெட் போயிட்டு இருக்கேன். மார்க்கெட் போனதுக்கு அப்புறமா நீ என்ன செய்வ? நான் என் ஃப்ரெண்ட்ஸோட விளையாண்டுட்டு இருப்பேன். கிளியரா? இப்ப பார்க்கலாமா? நேத்து நீ வீட்டுல என்ன செய்து கொண்டிருந்தாய்? என்ன செய்து கொண்டிருந்தாய்? வெரி குட். What were you doing at home? Fixed preposition இதெல்லாம். At home yesterday. Okay, yesterday. What were you doing at home yesterday? நான் என் ப்ராஜெக்ட்ல ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். இதை எப்படி சொல்லலாம்? I was working on my project. ஓகே, நான் என் ப்ராஜெக்டுக்காக வேலை பார்த்து கொண்டிருந்தேன். இப்ப நீ என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிற? வெரி குட். What are you doing now? நான் மார்க்கெட்டுக்கு போய்கொண்டிருக்கிறேன். அவ்வளோதான். I am going to market. ஓகே, மார்க்கெட் போனதுக்கு பிறகு நீ என்ன செய்து கொண்டிருப்பாய்? நல்லா கவனிக்கணும். மார்க்கெட் போனதுக்கு பிறகு நீ என்ன செய்து கொண்டிருப்பாய்? என்ன? வாட்?
What will you be? Okay. What will you be doing after going market? Market போனதுக்கு பிறகு நீ என்ன செய்து கொண்டிருப்பாய்? ஓகே. நான் என் ஃப்ரெண்ட்ஸோட விளையாடி கொண்டிருப்பேன், விளையாடிட்டு இருப்பேன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா? I will be playing with my friends. அவ்வளோதான். ஓகே, கிளியரா? சி, நேற்று என்ன செஞ்சிட்டு இருந்தேன்? நான் என் ப்ராஜெக்ட்ல வேலை பார்த்துட்டு இருந்தேன். இப்போ என்ன பண்ணிட்டு இருக்கேன்? நான் மார்க்கெட்டுக்கு போயிட்டு இருக்கேன். மார்க்கெட் போனதுக்கு பிறகு என்ன செய்வேன்? நான் என் ஃப்ரெண்ட்ஸோட விளையாண்டுட்டு இருப்பேன். ஸோ இப்போ 3 டென்ஸும் நம்ம பேஸ் பண்ணி இந்த கான்வர்சேஷன் பார்த்துட்டோமா? ஓகே, அடுத்து நம்ம இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா 6 டென்ஸ், ப்ரெசன்ட் டென்ஸ்லேருந்து ஃபியூச்சர் கண்டினியூஸ் டென்ஸ் வரைக்கும் பேஸ் பண்ணி ஒரு அழகான ஒரு ஸ்டோரி ஒன்று பார்த்துருவோம். ஓகே, இப்போ ஸ்டோரி பார்த்துடலாமா? எல்லாத்தையும் பேஸ் பண்ணி ஒரு பையன் வந்து ஒரு டவுன்ல வந்து வசிக்கிறான். இதை எப்படி சொல்லலாம்? A boy lives in a small town. ஸ்டோரிஸ் எல்லாமே நீங்க ஒரு தடவை சொல்லுங்க, சேம் ஸ்டோரியை ரிப்பீட் பண்ணுங்க. ப்ராக்டிஸ், கண்டிப்பா ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்கணும், சொல்லி பார்க்கணும். ஓகே. A boy lives in a small town. இது சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸா? ஒரு பையன் வந்து ஒரு ஸ்மால் டவுன்ல வந்து வசிக்கிறான். எழுதியாச்சா? இதெல்லாமே தெரிஞ்சதுதான் உங்களுக்கு. தேர்ட் பர்சன் சிங்குலர், ஸோ அதனால தான் வேர்போட நம்ம எஸ் சேர்த்துருக்கோம். இப்போ உங்களுக்கு எல்லாத்துக்குமே எதனால நம்ம இதை எழுதுறோம்? Why did you write this kinds of verb here? What is the meaning behind that? ஓகே. Why do you use this verb after that one? எல்லாமே உங்களுக்கு தெரியும். இதுக்கப்புறம் ஏன் இதை யூஸ் பண்றாங்க, ஏன் இதை இப்படி எழுதணும், இதுக்கு ரீசன் என்ன, எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஓகே. நேத்து அவன் வந்து அவங்க தாத்தா பாட்டி வீட்டுக்கு போயிருந்தான். இதை எப்படி சொல்லலாம்? நேற்று. அப்போ எஸ்டர்டே அவன் அவங்க தாத்தா பாட்டி வீட்டுக்கு சென்றான். ஓகே. he went சொல்லலாமா? சென்றான் சப்ஜெக்ட், verb, V2 verb பாஸ்ட்ல சொல்றோம். அவன் அவங்க தாத்தா பாட்டி வீட்டுக்கு சென்றான். he went to அவனுடைய தாத்தா பாட்டி வீட்டுக்கு. he went to his grandparents. ஓகே. grandparents home. நாளைக்கு அவன் ஸ்கூலுக்கு சீக்கிரமாக செல்வான். நாளை, டுமாரோ. ஓகே. அவன் ஸ்கூலுக்கு சீக்கிரமாக செல்வான். he future tense தானே? he will go to school. future tense நம்ம என்ன யூஸ் பண்ணுவோம்? willக்கு பக்கத்துல யூஸ் பண்ற verb வந்து V1 verb தான் யூஸ் பண்ணுவோம் இல்லையா? he will go to school early. சீக்கிரமாக, அதனால இயர்லி யூஸ் பண்றேன். டுமாரோ he will go to school early. ஓகே. ஏன்னா ஸ்கூல் முடிஞ்சதுக்கு அப்புறமா திரும்பவும் அவன் அவங்க தாத்தா பாட்டியை பார்க்கறதுக்காக போறான். ட்ரை பண்ணுவோமா? ஏனென்றால் என்ன வரும்? பிகாஸ். ஸ்கூல் முடிஞ்சதுக்கு அப்புறமா இதை எப்படி சொல்லுவோம்? ஸ்கூல் முடிஞ்சதுக்கு பிறகு எப்படி சொல்லுவோம்? ஆஃப்டர் ஸ்கூல் மறுபடியும், திரும்பவும். அகெயின் அவன் என்ன பண்ண போறான்? அவங்க தாத்தா பாட்டிய பாக்குறதுக்காக போறான். எப்படி சொல்லலாம்? சேம். இது தூக்கி அப்படியே சொல்ல வேண்டியதுதான். he will go or visit வேணாலும் யூஸ் பண்ணிக்கோங்க. he will visit his grandparents அவ்வளவுதான். அகைன் தான் முன்னாடியே சொல்லிட்டோம் இல்லையா? பிகாஸ் ஆஃப்டர் ஸ்கூல் அகைன் he will visit his grandparents home. லாஸ்ட் வீக் அவன் என்ன பண்ணான் அப்படின்னா ஒரு செடி வந்து நட்டு கொண்டிருந்தான். போன வாரம். அதை என்ன சொல்லலாம்? லாஸ்ட் வீக்னு சொல்லலாமா? அது ஃபர்ஸ்டே சொல்லிட்டேனோ?
லாஸ்ட் வீக் அவன் ஒரு செடி நட்டு கொண்டிருந்தான். ஒரு குட்டி செடியை நடுறதுக்கு நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னா சாப்ளிங் அப்படின்னு சொல்லலாம். சாப்ளிங் அப்படின்னா அந்த வெக்காபுலரியோடைய டேர்ம் என்னன்னா ஒரு செடி நடுறது. லாஸ்ட் வீக் அவன் நட்டு கொண்டிருந்தான் எப்படி சொல்லலாம்? அவன், ஹி. அப்ப ஹி வந்தா என்ன சப்போர்ட்டிங் verb யூஸ் பண்ணணும்? வாஸ் இல்லையா? அப்ப he was sapling அப்படின்னு சொல்லலாமா? he was saplingனா அவன் செடி நட்டு கொண்டிருந்தான் அப்படின்னு அர்த்தம். லாஸ்ட் வீக் he was sapling a plant அப்படின்னா அவன் வந்து ஒரு சின்ன ஒரு செடியை வந்து நட்டு கொண்டிருந்தான் அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? லாஸ்ட் வீக் he was sapling a plant. ஓகேவா? அடுத்த வாரம் அவன் அவங்க தாத்தா பாட்டி ஹெல்ப்போட நிறைய செடிகளை வந்து நட்டு கொண்டிருப்பான். கொஞ்சம் திங்க் பண்ணி பாருங்க. அடுத்த வாரம், அது நெக்ஸ்ட் வீக். இங்கதான் நம்ம கொஞ்சம் கவனமா இருக்கணும். நம்ம படிச்ச விஷயத்தை இப்ப நம்ம பிராக்டிக்கலா இம்ப்ளிமெண்ட் பண்றோம். படிக்கிறதுங்கிறத விட அதை நம்ம ப்ராப்பரா இம்ப்ளிமெண்ட் பண்ணணும். அந்த பிராக்டிக்கலா நம்ம அதை யூஸ் பண்ணும் போதுதான் நம்மளுடைய அந்த திறன் வந்து நமக்கு இம்ப்ரூவ் ஆகும். அது ரொம்ப முக்கியம். ஓகேவா? அடுத்த வாரம் அவன் வந்து நிறைய செடிகளை நட்டு கொண்டிருப்பான் எப்படி சொல்லலாம்? ஃபியூச்சர் கண்டினியூஸ் டென்ஸ், செய்து கொண்டிருப்பான். அப்போ உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா அந்த வில் பி ஞாபகத்துக்கு வந்துடணும். ஏன்னா என்ன சப்ஜெக்ட்னாலும் வில் பி தானே. he will be sapling more plants. okay, more plants. யாருடைய ஹெல்ப்போடைய? அவங்க தாத்தா பாட்டியினுடைய உதவியுடன். அப்போ with his grandparents help. ஓகேவா? grandparents help. ஓகேவா? எவ்வளோ பெரிய ஸ்டோரியே உங்களால சொல்ல முடியுது. நிறைய பேருக்கு இது வந்து நல்லா கிளியராகவே தெரியும். நான் சொல்றேன், கண்டிப்பா சொல்றேன், மினிமமா வந்து ஒரு சம் செட் ஆஃப் பீப்புள் வந்துட்டு இதை கரெக்டாகவே எழுதிருப்பீங்க. ஆனால் இது கரெக்டாக இருக்குமோ அப்படின்னு நினச்சிக்கிட்டே நீங்கள் சொல்லாமல் இருந்திருப்பீங்க. எத்தனை பேர் இதை நீங்கள் கரெக்டாக எழுதினீங்க அப்படின்னு எனக்கு நீங்கள் காமெண்ட்ல சொல்லுங்க. ஈஸி தான், ஒன்றும் கஷ்டம் கிடையாது. ஏதாவது உங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கிற மாதிரி இருந்ததுன்னா அது எந்த டென்ஸுங்கிறத ஐடென்டிஃபை பண்ணி அதை போயிட்டு ஒரு தடவை பார்த்துட்டு அகைன் வந்து இதை ஒர்க் அவுட் பண்ணுங்க. கண்டிப்பா நம்ம இந்த ஃப்ளோல சூப்பரா பண்ணிடலாம். இப்ப பாருங்க, இவ்வளவு பெரிய ஸ்டோரி நம்ம சொல்லியாச்சு. ஒரு பையன் வந்து வசிக்கிறான் ஸ்மால் டவுன்ல. அவன் வந்து நேற்று அவங்க தாத்தா பாட்டி வீட்டுக்கு போய் சென்றான். ஸோ அதான் எஸ்டர்டே ஹி வென்ட் டு ஹிஸ் கிராண்ட் பேரண்ட்ஸ் ஹோம். நாளைக்கு அவன் ஸ்கூலுக்கு சீக்கிரமா போவான். நாளை அப்படிங்கிறதுனால டுமாரோ. ஹி வில் கோ டு ஸ்கூல் இயர்லி. தென் ஏன்னா அவன் ஸ்கூல் முடிஞ்சதுக்கு அப்புறமா மறுபடியும் அவங்க தாத்தா பாட்டி வீட்டுக்கு போறான். ஸோ பிகாஸ் ஆஃப்டர் ஸ்கூல் மறுபடியும் அகெயின் ஹி வில் விசிட் ஹிஸ் கிராண்ட் பேரண்ட்ஸ் ஹோம். தென் போன வாரம் லாஸ்ட் வீக் அவன் வந்து ஒரு செடி நட்டு கொண்டிருந்தான். ஸோ ஹி வாஸ் சாப்ளிங் அ பிளான்ட். அடுத்த வாரம் நெக்ஸ்ட் வீக் அவன் அவங்க தாத்தா பாட்டி உதவியுடன் நட்டு கொண்டிருப்பான். ஸோ ஹி வில் பி சாப்ளிங் மோர் பிளான்ட்ஸ் வித் ஹிஸ் கிராண்ட் பேரண்ட்ஸ் ஹெல்ப். சூப்பரா சொல்லி முடிச்சாச்சா? இதுல ஒரே ஒரு டாஸ்க், இதுல ஒரே ஒரு டென்ஸ் மட்டும் மிஸ் ஆயிருக்கு. என்ன டென்ஸ் மிஸ் ஆயிருக்கு அப்படிங்கிறத காமெண்ட்ல சொல்லுங்க. அதுதான் உங்களுடைய டாஸ்க். அடுத்து என்ன பண்ணலாம் அப்படின்னு சொன்னா ஒரு 3 டிரான்ஸ்லேஷன் பார்ப்போம். ஓகே, எல்லாத்தையுமே மேக்ஸிமம் என்னென்ன டென்ஸ் எல்லாம் யூஸ் பண்ண முடியுமோ அதை யூஸ் பண்ணி ஒரு 3 டிரான்ஸ்லேஷன் பார்ப்போம். ஓகே, இப்போ ஒரு டிரான்ஸ்லேஷன் பண்ணலாமா? நாளைக்கு நான் ஸ்கூலுக்கு வரமாட்டேன். நாளைக்கு நான் ஸ்கூலுக்கு வரமாட்டேன். நான் வரமாட்டேன் ஃபியூச்சர் தான் இல்லையா, நெகட்டிவ். அப்ப என்ன வரும்? வெரி குட். ஐ வில் நாட் go to school. நாளைக்கு நான் ஸ்கூலுக்கு போக மாட்டேன். வரமாட்டேன்னா கம் அப்படின்னு சொல்லுவோம். நான் போக மாட்டேன். நம்ம இப்போ ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொல்றோம், நாளைக்கு நான் ஸ்கூலுக்கு வந்துட்டு போக மாட்டேன். ஸோ ஐ வில் நாட் கோ டு ஸ்கூல் டுமாரோ. ஓகே, டுமாரோ. நாளைக்கு நான் ஸ்கூலுக்கு போக மாட்டேன். ஃபியூச்சர் டென்ஸ் நெகட்டிவ்ல இருக்கு, அதனால தான் நாட் சேர்த்துக்கிறோம். ஐ வில் நாட் கோ டு ஸ்கூல் டுமாரோ. நாளைக்கு நான் ஸ்கூலுக்கு போக மாட்டேன். ஏனென்றால் பிகாஸ் என்னுடைய பிரதர் வந்துள்ளான். அண்ணனோ தம்பியோ. மை பிரதர்
மை பிரதர் வந்துள்ளான். கம் கேம் இல்லையா? மை பிரதர் கேம் டு மை ஹவுஸ். ஓகே, நாளைக்கு நாங்க எங்க சொந்த ஊருக்கு போயிட்டு இருப்போம், போய் கொண்டிருப்போம். I will be going to my hometown tomorrow. ஓகேவா? ஸோ பாருங்க, நாளைக்கு நான் ஸ்கூலுக்கு வந்துட்டு போக மாட்டேன், ஏன்னா என் பிரதர் வந்துள்ளான். நாளைக்கு நாங்கள் என்னுடைய சொந்த ஊருக்கு போய் கொண்டிருப்போம். I'll not go to school tomorrow because my brother came to my house. I'll be going to my hometown tomorrow. இப்போ பாருங்க, என்னன்னாலும் உங்களால அழகா அதை வந்து கிராமரோட எடுத்து கொடுக்க முடியுது பாருங்க. இதுதாங்க வந்துட்டு நம்ம படிக்கிறதுக்கான ப்ராப்பர் மெத்தடே இதுதான். நீங்க வந்து இப்போ டென்சஸ்லாம் வந்து சும்மா அப்படியே ராவா டென்ஸ் அதோடைய ரூல்ஸ் ஒரு கொஸ்டின் ஆன்சர்ஸ் பார்த்துட்டு அதோட ஸ்டாப் பண்ணிக்க கூடாது. அதை படிச்சு முடிச்சுட்டு இதே மாதிரியே கான்வர்சேஷன், டிரான்ஸ்லேஷன், ஸ்டோரி, பேராகிராஃப் ரைட்டிங் இதே மாதிரியே செஞ்சு பார்க்கணும். நல்லா தெரிஞ்சவங்க ஒரு 2 பேராகிராஃப் 3 பேராகிராஃப் ஒரு 3 வச்சுக்கலாம். 3 கான்வர்சேஷன், ஆனால் எல்லாமே 3 கான்வர்சேஷன், 3 டிரான்ஸ்லேஷன், 3 பேராகிராஃப், ஒரு 2-3 ஸ்டோரிஸ். இன்னும் நல்லா ப்ராக்டிஸ் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க ஒரு 0 சேர்த்துக்கணும். 30 ஆனால் ஆமாம் 30 தான். 30 உங்களால் பண்ண முடியல அப்படிங்கிற பட்சத்தில் இல்லை அப்படின்னாலும் ஒரு 5 to 6 ஆகுது. 5 to 6 டிரான்ஸ்லேஷன், 5 to 6 பேராகிராஃப் ரைட்டிங், ஒரு ஸ்டோரி, கான்வர்சேஷன் அதே மாதிரி நீங்கள் பண்ணுங்க. வெரைட்டியாக பண்ணுறதை விட ஒன்றை எடுத்துக்கிட்டு 5-6 தடவை சொல்லி பாருங்க, நல்ல மனசில் நிற்கும். ஒரே ஒரு ஸ்டோரி எடுத்துட்டு அந்த ஸ்டோரியை உங்களால் ஃபார் எக்ஸாம்பிள் இந்த டிரான்ஸ்லேஷனை உங்களால் ஒரு 10 முறை சொல்ல முடியாதா? புரிஞ்சுக்கிட்டு சொல்லி பார்க்கணும், அப்படியே பைஹார்ட் பண்ணக்கூடாது, புரிஞ்சுக்கிட்டு சொல்லி பார்க்கணும். சொல்ல முடியாது. இதே மாதிரி இன்னும் ஒரு சின்ன டிரான்ஸ்லேஷன் உங்களால ஒரு 10 முறை சொல்ல முடியாதா? ஆட்டோமேட்டிக்கா 20 ஆயிடுமே. ரொம்ப ஒன்றும் அதிக டைம்லாம் ஆகாது. கொஞ்சம் நீங்க சிரத்தை எடுத்தீங்கன்னா உங்களால கண்டிப்பா பண்ண முடியும். ஒரே ஒரு சின்ன ஒரு விஷயம் மட்டும் பேசிக்கிறேன். இதை நான் வந்து ஷோ ஆஃப் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக நான் சொல்லலை. இதை உங்களுக்கு வந்து ஒரு மோட்டிவேஷனாக எடுத்துக்க முடியும்னா நீங்கள் அதை எடுத்துக்கோங்க. ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா இது என்னுடைய ஒரு பர்சனல் இன்சிடென்ட் தான் இது. லாஸ்ட் இயர் எனக்கு வந்துட்டு ஒரு சின்ன ஒரு சர்ஜரி நடந்தது. லைட்டாக நான் வந்து கீழே விழுந்துட்டேன். ஒரு சின்ன ஒரு ஆக்சிடென்ட் மாதிரி எனக்கு வந்து பிளேட் வச்சு தான் ஆப்ரேஷன் பண்ணியிருக்காங்க. எனக்கு ரைட் ஹேண்டில் தான் இப்போ வரைக்குமே எனக்கு பிளேட் இருக்குது, ஸ்க்ரூஸ் இருக்குது. அப்படி தான் எனக்கு இது வரைக்குமே எனக்கு இங்கே வந்துட்டு பிளேட் இருக்க தான் செய்யுது. நான் வந்து இது வந்து லாஸ்ட் செப்டம்பர் நடந்தது. ஆல்மோஸ்ட் இப்போதைக்கு 1 இயர் வந்து ஃபினிஷ் ஆக போகுது. அப்போ எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்தது. ஏன்னா நான் லேப்டாப்லாம் யூஸ் பண்ணாலே எனக்கு கை வந்து கொஞ்சம் வீங்கிடும். நான் ரைட் பண்ணாலே எனக்கு கை கொஞ்சம் வீங்கிடும். ஒரு 2-3 மந்த்ஸ் எனக்கு கொஞ்சம் இஷ்யூஸ் இருக்க தான் செஞ்சது. ஆனால் இதை நான் வந்து என் மைண்டுக்குள்ளார இதை வந்து ஒரு பெரிய விஷயமா நான் நினைக்கவே இல்லை. நான் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து என் கெரியர் தான் ஃபோக்கஸ் பண்ணேன். எப்படினாலும் ஏன்னா எனக்கு எழுதுறது பிடிக்கும், எனக்கு சொல்லிக் கொடுக்கறது, எனக்கு தெரிஞ்ச விஷயத்த ஷேர் பண்ணிக்கிறது பிடிக்கும், படிக்கிறது பிடிக்கும். என்னால் கன்ஃபார்மாக செய்ய முடியும் அப்படின்னு நான் வந்து 200% நான் வந்து நம்பினேன். இதை வந்து ஒரு இஷ்யூவாகவே நான் கன்சிடர் பண்ணிக்கவே இல்லை. இதை நான் உங்களுக்கு எதுக்காக சொல்றேன் அப்படின்னா, அந்த அளவுக்கு வந்து நம்ம மைண்ட் செட்டை வந்து ரெடி பண்ணிக்கணும். சொல்லுவாங்கல்ல, மைண்ட் இஸ் எ பவர்ஃபுல் மேக்னெட் அப்படிம்பாங்கல்ல. நம்மளால ஒரு விஷயத்த வந்து உறுதியா செய்ய முடியும்னு நினைச்சா கண்டிப்பா நம்மளால செய்ய முடியும் அப்படின்னு. ஸோ இப்போதைக்கு என்னால வந்து போர்ட்லலாம் நல்லா கிளாஸ் எடுக்க முடியுதே. மேபி வேணா கொஞ்சம் ஹேண்ட் ரைட்டிங் கொஞ்சம் முன்ன பின்ன இருக்கலாம், அதையுமே நான் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணிக்கணும் அப்படிதான் நினைக்கிறேன். ஆனா என்னால பண்ண முடியுதே. இதை நான் உங்களுக்கு எதுக்காக சொல்ல வரேன் அப்படின்னு சொன்னா, எதுவுமே லைஃப்ல வந்து கஷ்டம் அப்படின்னே நினைக்காதீங்க. செய்யணும் அப்படின்னு நீங்க ஒரு உறுதியா முடிவு எடுத்துட்டீங்க அப்படின்னா கன்ஃபார்மா செய்ய முடியும். நீங்க மைண்ட்ல வந்து அதை பத்தியே நீங்க யோசிச்சுக்கிட்டே இருக்கணும். அதை செய்யணும், அதை பண்ணணும். உங்க திங்கிங் ஃபுல்லா மைண்ட்ல வந்து அதை நோக்கியே இருக்கணும். உங்க எண்ணங்கள் அப்படி இருந்தது அப்படின்னு சொன்னா ஆட்டோமேட்டிக்கா அந்த சூழலே உங்களுக்கு உருவாகும். கண்டிப்பா நீங்க வந்து சூழ்நிலைகள்லாம் நீங்க பிளேம் பண்ண மாட்டீங்க. நிச்சயமா நீங்க 200% நீங்க செய்வீங்க. பார்க்கலாம், இந்த கிளாஸ்ல என் கூட டிராவல் ஆகி எத்தனை பேர் இந்த 30 days சேலஞ்சை வந்து சக்சஸ்ஃபுல்லா செஞ்சு முடிக்கிறீங்க அப்படின்னு பார்க்கலாம். ஒன் மோர் திங், இன்னைக்கு இது 12th அப்படி டே 12 நம்ம கிளாஸ்ல இருக்கும். ஏதாவது ஸ்டோரிஸ்லாம் எனக்கு ஏதாவது நீங்க சென்ட் பண்ணீங்க, அதை கரெக்ட் பண்ணி கொடுக்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்க அப்படின்னு சொன்னா என்னுடைய மெயில் ஐடி இதுக்கு நீங்க அனுப்புங்க. நான் உங்களுடைய ஸ்டோரிஸ், டிரான்ஸ்லேஷன்ஸ், பேராகிராஃப், கக்கன் ஸ்போக்கன் இங்கிலீஷ் @gmail.com இதுக்கு அனுப்பிச்சிங்க அப்படின்னு சொன்னா மேக்ஸிமம் எனக்கு ஒரு 2 to 3 days மட்டும் டைம் கொடுங்க. நிச்சயமா நான் வந்து
கிராமட்டிக்கல் மிஸ்டேக்ஸ் இல்லாமல் என்னென்ன சஜஷன்ஸ் ஃபீட்பேக் சொல்லணுமோ சொல்லி நான் அதை உங்களுக்கு கரெக்ட் பண்ணி கொடுப்பேன். எனக்கு காமெண்ட்ல வந்து ஸ்டோரிஸ், பெரிய பெரிய ஸ்டோரிஸ், பேராகிராஃப்லாம் அனுப்புறதை விட மெயிலில் அனுப்பிச்சிங்கன்னா எனக்கு ரொம்ப கன்வீனியண்ட்டாக இருக்கும், எனக்கு 1 to 1 கரெக்ட் பண்ணி கொடுக்கறதுக்கு. ஓகே, கிளியரா? அடுத்து இன்னும் ஒரு 2 டிரான்ஸ்லேஷன்ஸ் பார்த்துட்டு அதோட நமக்கு இன்னைக்கு இந்த டே 12 கிளாஸை வந்து ஃபினிஷ் பண்ணிப்போம். நாளைக்கு வந்துட்டு the most important class என்னன்னா the usage of have, has, அதெல்லாம் நம்ம இனிமேல் தான் பார்ப்போம். நாளைக்கு நம்ம அதை பார்க்கலாம். யூஸ்வலாக நான் வந்து 8 மணிக்கு வந்துட்டு பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்றது வந்து என்னுடைய பழக்கம். ஆனால் நேற்றுக்கு நான் வந்து 9 மணிக்கு சாப்பிட்டேன். நாளைக்கு நான் வந்து என் ஃபேமிலியோட பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடுவேன். சொல்லலாமா? சரி, இப்போ பாருங்க, ஐ யூஸ்வலி, அப்படி இல்லையா யூஸ்வலி ஐ, எப்படி வேணுமோ சொல்லுங்க. அதை ஒன்றும் பெருசாக ஒன்றும் கிராமட்டிக்கல் மிஸ்டேக்ஸ்லாம் இல்லை, டோன்ட் கெட் கன்ஃபியூஸ்ட். ஓகே, ஐ யூஸ்வலி eat breakfast, subject verb இல்லையா? I usually eat breakfast at 8 AM. 8 மணிக்கு நான் வந்து சாப்பிடுவேன். ஆனா நேத்துக்கு நான் வந்து 9 மணிக்கு சாப்பிட்டேன். ஆனால் நேற்று but yesterday நான் சாப்பிட்டேன். I ate or I had. எப்போ? at 9 o'clock, 9 AM. ஓகே, நாளைக்கு நான் வந்து என் ஃபேமிலியோட சாப்பிடுவேன். நாளைக்கு tomorrow நான் சாப்பிடுவேன். I will eat or I will have. breakfast with my family, friends. எது வேணுமோ யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, ஃபைன். இந்த டிரான்ஸ்லேஷன்ஸ் புரிஞ்சிடுச்சா? இது எல்லாமே குட்டி குட்டி டிரான்ஸ்லேஷன்ஸ் தானே. இப்போ பாருங்க, இந்த டென்சஸ் மட்டும் உங்களுக்கு புரிஞ்சதுனால உங்களால எவ்வளோ விஷயங்களை பண்ண முடியுது பாருங்க. நான் மறுபடியும் சொல்றேன், ரொம்ப கம்மியான கிராமர் போர்ஷன்ஸ் தான் கத்துக்கிறோம். அதை கொஞ்சம் தெளிவா கிளியரா கத்துப்போம். கிராமர் போர்ஷன் ஸ்போக்கனுக்காக தான் கத்துக்கிறோம், அதை நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணி பார்க்குறோம். இந்த செஷன் பொறுத்த வரைக்கும் நம்ம ஸ்டோரி சொல்ல, டிரான்ஸ்லேஷன் சொல்ல, கான்வர்சேஷன் சொல்ல, பேராகிராஃப் சொல்ல எல்லாம் நம்ம ப்ராக்டிஸ் பண்ணிக்கணும். அதுதான் முக்கியமான விஷயமே. கிராமர் பாட்டை மட்டும் கத்துக்கிறது கிடையாது. நான் டே 1லயே சொன்னேன், என்னை விட நிறைய பேர் பார்த்தீங்கன்னா நிறைய கிராமர் தெரிஞ்சவங்க இருக்கீங்க, வெக்காபுலரி தெரிஞ்சவங்க இருக்கீங்க, நிறைய பேருக்கு அவ்வளோ விஷயம் தெரிஞ்சிருக்கு. ஆனா ப்ராப்ளம் என்னன்னா, அதெல்லாம் நம்ம யூஸ் பண்ணாமையே இருக்கோம். நம்ம ஒரு கலெக்டராகவே இருக்கும். நம்ம வந்துட்டு யூஸரா மாறணும் இந்த 30 days கிளாஸ்லயும். ஓகேவா? ரிசீவராகவே நம்ம இருக்கும். நல்ல விஷயம் தான், நான் இல்லைன்னு சொல்ல வரல. இட் இஸ் அ ஹெல்த்தி திங். பட் ஆனால் நம்ம அதெல்லாம் இம்ப்ளிமெண்ட் பண்ணி பேசணும் இல்லையா? நம்ம அதெல்லாம் ப்ராக்டிக்கலாக கொண்டு வரணும் இல்லையா? அது ரொம்ப முக்கியம் இல்லை? ஸோ நம்ம நிச்சயமா வந்து ஒரு நல்ல யூஸராக மாறிடணும் இந்த 30 daysல. அடுத்து ஒரே ஒரு டிரான்ஸ்லேஷன் பார்த்துடலாமா? நேற்று நான் வந்துட்டு ஒரு ஹாரர் மூவி வந்து என்னுடைய வீட்டில் வந்து பார்த்து கொண்டிருந்தேன். அப்போ என் ஃபோன் அடிச்சுது, நான் பயந்துட்டேன். சொல்லலாமா? நேற்று yesterday நான் ஹாரர் மூவி பார்த்து கொண்டிருந்தேன். வெரி குட். ஐ வாஸ் வாட்சிங் சொல்லியாச்சா? அவ்வளோதான். ஐ வாஸ் வாட்சிங். என்ன பார்த்துட்டு இருந்தீங்க? ஹாரர் மூவி. ஹாரர் மூவி. எங்க? என்னுடைய வீட்டில். இன் மை ஹோம். மேபி சில பேருக்கு டவுட் வந்திருக்கும், ஹோம்க்கு முன்னாடி டூங்கிற ப்ரொபோசிஷன் யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொன்னாங்களே, ஆனால் இன்மை ஹோம்னு சொல்கிறாங்களே அப்படின்னு. ஏன் சொன்னேன் அப்படின்னா, ஹோம் அப்படிங்கிறது ஒரு அட்வர்ப், அதனால தான் நம்ம அதுக்கு முன்னாடி டூங்கிற ப்ரொபோசிஷன் யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொன்னேன். ஆனால் இன்மை ஹோம் அப்படிங்கிறது என்னுடைய வீட்டில், இது வந்து ஒரு பொசசிவ் ப்ரோனவுனை குறிக்குது. என்னுடைய வீட்டில், அவனுடைய வீட்டில், அவளுடைய வீட்டில், அவர்களுடைய வீட்டில் அப்படிங்கும் போது நம்ம இன் மை ஹோம், இன் ஹர் ஹோம், இன் ஹிஸ் ஹோம், இன் தேர் ஹோம்னு யூஸ் பண்ணலாம். ஓகேவா? இது வந்து பொசசிவ் ப்ரோனவுன். புரியுதா? Yesterday I was watching a horror movie in my home. அந்த நேரத்துல அப்ப இது சொல்லலாம், at that time என்னுடைய ஃபோன் அடித்தது. சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ். my phone rang. ring அதோடைய பாஸ்ட் ஃபார்ம் rang. ring
rang, rung. My phone rang. இந்த V1 V2 V3 ஓரளவு ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கீங்களா? நான் சொன்னேன் இல்லையா V1 V2 V3 நீங்கள் ரொம்ப கூகுளில் போயிட்டு த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் டாப் 100 V1 V2 V3 நீங்கள் கொடுத்தீங்கன்னா கூட உங்களுக்கு யூ வில் ஃபவுண்ட் சம் ஷீட்ஸ் ஸ்ப்ரெட்ஷீட்ஸ் மாதிரி கிடைக்கும். சாரி, யூ வில் ஃபைண்ட் சம் ஸ்ப்ரெட்ஷீட்ஸ் மாதிரி உங்களுக்கு கிடைக்கும். அதை நீங்கள் எடுத்துட்டு நீங்கள் வீட்டிலலாம் அப்படியே வால்லலாம் பேஸ்ட் பண்ணி வச்சு கூட நீங்கள் கொஞ்சம் படிக்க ஆரம்பிங்க. ஓகே. அட் த டைம் மை ஃபோன் ரேங். ஐ காட் ஸ்கேட். நான் பயந்துட்டேன். ஐ காட் ஸ்கேட். ஓகே, ஓகேவா? நேற்று நான் வீட்டில் வந்து ஒரு ஹாரர் மூவி என்னுடைய வீட்டில் பார்த்துட்டு இருந்தேன். அந்த நேரத்தில் ஃபோன் அடிச்சது, நான் பயந்துட்டேன். இதே மாதிரி தான் உங்களை டிரான்ஸ்லேஷன்ஸ் யோசிச்சு ட்ரை பண்ணுங்க, திங்க் பண்ணி பாருங்க. அந்த ஃபோட்டோகிராஃபிக் மெமரியும் உங்களுக்கு வந்துடணும். ரியலாகவே நீங்கள் ஒரு ஹாரர் மூவி பார்த்துட்டு இருக்கிற மாதிரியும் அப்போ ஃபோன் அடிக்கிற மாதிரியும் உங்களுக்கு திங்கிங் வந்துடணும். அப்படி அந்த விஷுவலாக நீங்கள் அதை திங்க் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது இங்கே உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக அந்த ஸ்பீக்கிங் வந்துடும். அதுக்காக தான் நான் உங்களுக்கு ஸ்டோரி புக்ஸ் எல்லாம் கூட படிக்கும்போது பிக்டோரியல் ரெப்ரசன்டேஷன் இருக்கிற ஸ்டோரி புக்ஸ் தான் நீங்கள் வாங்கி படிங்க அப்படின்னு சஜஸ்ட் பண்ணுறது. கிளியராக கொஞ்சம் அப்படியே சைடில் வந்துட்டு பேரலாக குட்டி குட்டி ஸ்டோரி புக்ஸ் வாங்கி அந்த ரீடிங் ஹேபிட்டையும் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, எனக்கு தெரிஞ்சு எப்போதும் போல் சொல்கிறது தான் ரொம்ப ஒரு யூஸ்ஃபுல்லான பிளேலிஸ்ட் இது. யாரெல்லாம் இங்கிலீஷ் நல்லா கற்றுக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்களோ, முக்கியமாக ஸ்பீக்கிங்க்கு அதிக இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும்னு நினைக்கிறாங்களோ அவங்களுக்கு நீங்கள் இந்த பிளேலிஸ்ட்டை வந்துட்டு ஷேர் பண்ணுங்கள். நிச்சயமாக அது அவங்களுக்கு சப்போர்ட்டிவாக இருக்கும். நாளைக்கு நம்ம என்ன பண்ணலாம்னா டே 13ல் யூசேஜ் ஆஃப் ஹேவ், ஹேஸ் அதெல்லாம் நம்ம பார்க்க ஆரம்பிப்போம். We will meet tomorrow.